ஓகே, நம்ம இப்போது லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், இது சிங்கிள் இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுலேயும் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், திரும்ப நீங்களாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, மல்டிபிள் இண்டெக்ஸ் கெட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, இப்போ எனக்கு 12 13 சேர்ந்து வேணும், இல்லை அர்ஜுனும் கிஷோரும் வேணும் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ நான் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட் எப்பயும் போல் ஒரு வேரியபிள் வச்சுக்குவோம், ஏ. எப்படி இண்டெக்ஸ் மெத்தட் கெட் பண்ணுறது தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. லிஸ்ட் நேம் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எனக்கு வந்து என்ன வேணும்னா 12ம் 13ம் எடுக்கிறேன். ஓகே, 12ஓட இண்டெக்ஸ் என்னது, இது 0 1 2. அப்போ என்ன செய்யணும்னா 2 கொடுக்கணும். ஓகே, அடுத்து ஒரு இந்த காலம். நெக்ஸ்ட்டு 13ஓட இது என்னது, 0 1, அப்போ 2, 13ஓட 3 தானே, 3 கொடுக்குறேன். இப்போ வந்து ஏவை பிரிண்ட் பண்ணணும், ஏழை தானே இருக்குது வேல்யூ. ரன் பண்ணுறேன் பாருங்கள், 12 மட்டும்தான் வந்திருக்கு. இதில் இது ஒன்று தான் நீங்கள் மறக்கவே கூடாது. எதனாலனா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் எது கொடுக்குறோமோ அதில் இருந்து நம்ம எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி உள்ளது வரையும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போது நமக்கு 13 இண்டெக்ஸ் வேணும்னா அர்ஜுனுக்குரிய இண்டெக்ஸ் கொடுக்கணும், அர்ஜுனுக்குரிய இண்டெக்ஸ் வேணும்னா கிஷோருக்குரிய இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஓகே, அது மாதிரி தான். இதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டை கொடுத்துடலாம், எண்டிங் இண்டெக்ஸ் வந்து நான் வச்சுக்கோங்க +1, அதுக்கு அடுத்ததை தான் கொடுக்கணும், அப்புறம் தான் நமக்கு தேவையானது கிடைக்கும். இப்போ நான் இங்கே 4 கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், 12 13 கிடச்சிச்சா. ஓகே, இப்படி தான் நம்ம கெட் பண்ணணும். மல்டிபிள் இண்டெக்ஸு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இப்படி கொடுக்கணும், எண்டிங் இண்டெக்ஸ் வந்து முடிகிற இடத்த தான் கொடுக்கணும், முடிகிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இண்டெக்ஸ், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, எது நமக்கு தேவையோ அதுக்கு அடுத்துள்ள அட்ரஸ், அவ்வளோதான். அதை மட்டும் கொடுத்தா போதும். இப்போது இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நான் வேறு எடுத்து காட்டுறேன். இப்போ எனக்கு விஜய் அஜய் வேணும் அப்படின்னா, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இண்டெக்ஸு 0, அஜயோடது வந்து 1, அப்போ 1 கொடுக்கக்கூடாது, என்ன கொடுக்கணும் 2, அவ்வளோதான். ரன் பண்ணுறேன் பாருங்கள், விஜய் அஜய் வந்துச்சா. ஓகே, இந்த மாதிரி தான். இப்போ வேறு வந்து இந்த மாதிரி இப்போ விஜயை தவிர எனக்கு எல்லாமே வேணும், அஜய் 12 13 அர்ஜுன் கிஷோர் எல்லாமே வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், அஜயோட இது என்னது 1 கொடுத்துட்றேன். கிஷோரோடது என்னது இது வந்து 0 1 2 3 4 5 5 கொடுக்கக்கூடாது, 6 கொடுக்கணும். நீங்கள் கேட்கலாம் 6 இண்டெக்ஸே இல்லையே வேல்யூண்டு. இப்போ 5 கொடுத்து ரன் பண்ணுறேன். அஜய் 12 13 அர்ஜுன் கிஷோர் வரல, அதனால் நீ இருக்கோ இல்லையோ நம்ம எப்போ நமக்கு எது தேவையோ அதுக்கு அடுத்த இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்துடணும். ஓகே, 6 கொடுத்துட்டேன். வந்துருச்சா, தேவையான கெட் பண்ணிட்டோமா. ஓகே, இதில் ஸ்டோர் ஆகிருக்கும், இதை நம்ம வேறு லிஸ்ட்டுகளோட கொண்டு போகணும்னா போய்க்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்படி தான் கெட் பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இப்போது இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ எனக்கு விஜயிலேருந்து அஜய்லேருந்து லிஸ்ட்டு எண்டாகிற வர எல்லா டீட்டெயிலும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அஜயோட இண்டெக்ஸ் என்னது 1 அந்த கோலன் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கிட்டு வேல்யூவே கொடுக்கல, எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல. பாருங்கள், கிஷோர் வரையும் வரும். எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ரன் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இதான் கரெக்டான மெத்தடு. இதை நீங்கள் யூசர்கிட்ட வாங்கி கூட கொடுக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல, இங்கே என்ன செய்கிறேன், யூசர்கிட்ட இண்டெக்ஸ் வாங்குவோம், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ் யூசர்ட்டே கெட் பண்ணுவோம். கெட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை அவங்களே அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி செய்வோம். ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட ஒரு வேரியபிள் b நம்பர் தானே, இன்புட் ஆஃப் என்டர் starting index is equal to int of input of enter ending index யூசர்ட்டே வாங்குகிறோம். ரைட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே நம்ம அந்த வேரியபிளை பாஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, அந்த இடத்துல நம்பருக்கு போல வேரியபிளை போட்டுக்குவோம். நம்ம என்ன யூசர் நம்பர் ஆகணும், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இங்கே, எண்டிங் இண்டெக்ஸ் இங்கே. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம்.
ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் கேட்குது, 0வே கொடுக்குறேன். எண்டிங் இன்டெக்ஸ் 4 கொடுக்கும். வந்துச்சா? விஜய், அஜய், 12:30. இந்த மாதிரியும் நம்ம யூசர்கிட்ட வாங்கி இண்டெக்ஸ் அவங்களுக்கு கெட் பண்ணலாம். இப்போது இதே இதை மல்டிபிள் இண்டெக்ஸை மைனஸில் அப்படியே ட்ரை பண்ணுவோமா? பாசிட்டிவில் பண்ணிட்டோம், நெகட்டிவில் பண்ணுவோம். ஒன்றுமே இல்லை. நெகட்டிவில் என்ன சொன்னேன், இங்கே வந்து -1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கிஷோர். அப்போது இது -1, அர்ஜுன் -2, 13 -3, 12 -4, அஜய் -5, விஜய் -6. ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், எனக்கு வந்து இப்போ 12லேருந்து அர்ஜுன் வரைக்கும் வேணும் அப்படிங்கன்னா என்ன கொடுக்கலாம்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து என்னது? 12. 12ஓட நம்பர் என்னது? -1, -2, -3, -4. இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, -4. எண்டிங் இண்டெக்ஸ் இங்கிட்ட என்னது? அர்ஜுன் வரைக்கும் தான் வேணும்ன்றீங்க. அப்போது -2 கொடுக்குறேன். -2 கொடுக்கக்கூடாது, -1 தான் வரும். நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 12 13 தான் வந்திருக்கு. ஓகேயா? நம்ம கெட் பண்ணணும்னு நினச்சது வந்து அஜய்லேருந்து அர்ஜுன் வர -1, -2, -3, -4, -5. அப்போது அஜயை கொடுப்போம், -5. அர்ஜுனுக்குரிய இண்டெக்ஸ் வந்து -2, ஆனால் -1 போடணும். இப்போ ரன் பண்ணுறேன். வந்துருச்சா? அஜய், 12, 13, அர்ஜுன். இப்படி தான் நம்ம கெட் பண்ணலாம். ஓகேயா? அதே தான், சேம் தான். எண்டிங் இண்டெக்ஸ்க்கு இங்கேயும் வந்து இங்கிட்டிருந்து இங்கிட்டு எண்டிங் இண்டெக்ஸ்க்கும் ஒன்று தள்ளி கொடுக்கணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன நம்பரோ அதை கொடுக்கணும். என்ன நெகட்டிவில் கொடுக்குறோம், அவ்வளோதான். நெகட்டிவில் கெட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இங்கிட்டு கொடுக்காம இப்படி -1 போட்டோம்னா விஜய்லேருந்து அஜய், 12, 13 எல்லாமே கிஷோரை தவிர எல்லாமே வந்துருச்சா? அப்போ நம்ம அங்கிட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, 1லேருந்து எல்லாமே, அதை தவிர எல்லாமே. அதே மாதிரி இங்கிட்டு கிஷோரை தவிர இது எல்லாமே பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இது நம்ம இந்த இதே ரிவர்ஸில் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம்னா, இங்கே இன்னொரு கோலன், இது ஒரு மெத்தடு, ரிவர்ஸ் பண்ண ஒரு மெத்தட், இண்டெக்ஸ் மெத்தடில் 2 கோலன் இப்படி கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ரிவர்ஸ் ஆயிடுச்சா? கிஷோர் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, அர்ஜுன் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு, 13, 12, அஜய், விஜய். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் மெத்தடு ஒரு நீங்களாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இண்டெக்ஸ் மெத்தட் மறக்கவே கூடாது. இப்போ நான் டக்குன்னு அஜய்லேருந்து எனக்கு 13 வரையும் 12 வரையும் வேணும்னா இண்டெக்ஸ் நீங்கள் டக்குன்னு இந்த இண்டெக்ஸ் நம்பர் இதான் அதுன்னு டக்குன்னு ஞாபகம் இருக்கணும், யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இண்டெக்ஸ் எப்பயுமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்கிட்ட வந்து -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எண்டிங் இண்டெக்ஸ் வந்து ஒன்று அதிகமாக ஒன்று கொடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் இண்டெக்ஸ் மெத்தடு, லிஸ்ட்டில் மெயினான மெத்தட் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லிஸ்ட்டில் வந்து ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருவோமா? அப்பண்டுன்னு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன், அது முக்கியமானது, அதனால் அதை தனியாக சொல்லிக் கொடுத்தேன். ஏன்னா நிறையா பிளேஸில் நமக்கு தேவையான ஆன்சரையோ எதையோ கெட் பண்ண மொத்தத்தில் அதை தனியாக ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா நீட்டாக இருக்கும். ஓகே, லிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கணும் எப்பயுமே. அதுக்காண்டி தான் அப்பண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்பண்ட் மெத்தட்னு சொன்னாலே ஒரு எம்டி லிஸ்ட் ஞாபகம் வந்துடணும். எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணணும், எம்டி லிஸ்ட்டுக்குள்ளே அப்பண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான் மீனிங். ஓகே, இப்போ வந்து 2வது மெத்தடு அப்பண்ட் என்ன செஞ்சோம், லாஸ்ட்டில் மட்டும்தானே லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணோம். அது மாதிரி இப்போ இன்னொன்று என்னென்னா இன்செர்ட்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஜாயின் பண்ண போகிறோம், இன்பிட்வீனில் ஜாயின் பண்ணிக்கலாம், எங்கேனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ எனக்கு விஜய் அஜய்க்கு நடுவில் வேற ஒரு நேம் வேணும், இல்லை வேற ஒரு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம போயிட்டு டைப் பண்ணி மேனுவலாக தானே மாற்ற முடியும். அப்படி மாற்றாமல் கோடிங்கில் இருந்தே இண்டெக்ஸ் வேல்யூ தான் இப்போ நமக்கு தெரியும்ல. விஜயோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியும், அஜயோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியும், 12ஓட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ இன்பிட்வீனில் இந்த இண்டெக்ஸில் ஒன்று ஆட் பண்ணால் முடிஞ்சில. இப்போ அதான் பண்ணப்போம். இப்போது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இன்சர்ட்குரிய சிண்டெக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். எப்பயும் போல தான் லிஸ்ட்டோட நேமு டாட் இன்செர்ட், வேர்டே தான் இன்செர்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம், எந்த இண்டெக்ஸில் புது நம்பரை ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நம்ம தான் கொடுக்குறோம். எனக்கு வந்து அஜய்க்கு அடுத்து 11 வேணும், 0, 1, அப்போ 2வது பொசிஷனில் தானே 11 இருக்கும் கரெக்டாக. 0ல் தான் ஆரம்பிக்கி 1, அஜய்க்கு அடுத்து எனக்கு வேணும், அப்போ 2வது பொசிஷன். இப்போ 2வது பொசிஷனில் 12 இருக்குது, நம்ம 2வது பொசிஷனில் 11 ஆட் பண்ணும்போது இந்த 12 இங்கிட்டு மூவ் ஆயிரும். எல்லாமே நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு ஒன்று மூவ் ஆகிடும். இப்போ நான் ஒரு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 2வது பொசிஷனில் ஆட் பண்ணணும், இப்படி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் கமா டபுள் கொட்டேஷனில் எதை ஆட் பண்ண போகிறோமோ அதை கொடுக்கணும். நம்பர் கூட போய் கொடுத்துறேன். இப்போது இன்செர்ட் ஆகிருக்கும், நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, விஜய் அஜய்க்கு அடுத்து ஆட் ஆயிடுச்சா? இந்த பொசிஷனில் இருந்த 12 13 மூவ் ஆயிடுச்சு, அடுத்த பொசிஷனுக்கு. அவ்வளோதான். நம்ம எந்த பொசிஷன் கொடுக்குமோ அங்கே போய் அந்த நம்பர் இதாகும், மிச்சம் எல்லாம் மூவ் ஆகிக்கிறோம், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை, அவ்வளோதான்.
இப்படி தான் இன்செர்ட்டோட சின்டாக்ஸ் தான். இது மாதிரி நம்ம வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு தான் அப்பண்ட் யூஸ் பண்ணோம். அப்பண்ட் வச்சு இன்பிட்வீனில் பண்ண முடியாது. இன்செர்ட்டை வச்சு எங்கேனாலும் ஒரு வேல்யூவை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் பண்ணணும்னாலும் பண்ணலாம், கிஷோருக்கு எடுத்து பண்ணணும்னாலும் பண்ணலாம், எங்கேனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். சின்டெக்ஸ் மறந்துடக்கூடாது. லிஸ்ட் நேம் டாட் இன்செர்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை கொடுக்கணும். இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸோட நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இங்கே நான் பாசிட்டிவ் இண்டெக்ஸில் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் இண்டெக்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1 போடுறேன். எங்கே ஆட் ஆகும் பாருங்களேன். கிஷோர் முன்னாடி ஆட் ஆகும். இந்த ஆராய்ச்சா கரெக்டாக -1 பொசிஷன் தான் கிஷோர், அங்கே ஆட் ஆயிரும். அப்போ இந்த கிஷோர் இங்கிட்டு மூவ் ஆயிரும். கரெக்டாக அவ்வளோதான். -லேயும் கூட பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நமக்கு வேல்யூ என்ன வேணுமோ, இதை டபுள் கொட்டேஷனில் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்போ நான் நம்பரை தான் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். இப்படி தான் இன்செர்ட் யூஸ் பண்ணணும், மறந்துக்கூடாது. இதான் மெயினானது. சம்டைம்ஸ் இதையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்மளால். ஏன்னா அப்பண்ட் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். இன்பிட்வீனில் தான் ஆட் பண்ணணும், டெலிட் பண்ணணும் அப்படின்னா இன்செர்ட் தான். இன்செர்ட் மெத்தட், இண்டெக்ஸ் மெத்தட் ஞாபகம் வரணும். மெயினாக இண்டெக்ஸ் மெத்தட் ஞாபகம் வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், எப்படி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம், இன்பிட்வீனில் ஆட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணணும்ல. ரிமூவ்னா டெலிட்டு, உள்ளது நமக்கு தேவையான டெலிட் பண்ணணும். ஓகே, அதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது, அதை இப்போ பார்க்க போகிறோம். அது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இதை வந்து பாப் மெத்தடுக்கு முன்னாடி இதை பார்ப்போம். யூசர்கிட்ட ஒரு வேல்யூ ஒரு இதை வாங்கி இங்கே பாஸ் பண்ணி அதை ஆட் பண்ணுவோமா. இப்போ அப்படி செய்வோம். இது வந்து மேனுவலாக எப்படி நம்ம கொடுத்துட்டோம், அசைன் பண்ணிட்டோம். யூசர்கிட்ட வாங்கி பண்ணுவோம். இங்கே ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்குவோம், A, B. இப்போ வந்து A = யூசர்கிட்ட ஃபஸ்ட் என்ன ஆகணும், எந்த இண்டெக்ஸில் ஆட் பண்ண போகிறீங்க, செலக்ட் யுவர் இண்டெக்ஸ் அப்படிங்கப்பமா. இல்லைன்னா டைப் யுவர் இண்டெக்ஸுமோ. int of input of டைப் யுவர் இண்டெக்ஸ் கேட்டுருவோம். ரெண்டாவது B வேரியபிளில் எதை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுருக்கோம். அது ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கலாம், ஒரு இதாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம யூஸ் நம்பரே வாங்குவோம், டைப் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் int of input of போட்டுருந்தேன். டைப் நம்பர் இப்படி கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். டைப் யுவர் இண்டெக்ஸ் கேட்குது. எனக்கு வந்து 5th இண்டெக்ஸில் ஆட் பண்ண சொல்லுவோம். என்ன நம்பர் ஆட் பண்ணலாம், ஒரு 10 ஆட் பண்ணுவோம். ஆட் ஆயிடுச்சா, 10 இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, இப்படி தான் யூசர்ட்டு வாங்கி இது பண்ணுறோம். ஓகே, இது புரிஞ்சா நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், அப்பண்ட் சின்டெக்ஸ் மறந்துடக்கூடாது, இன்செர்ட் மறந்துடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு பாப் அந்த ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொன்னேன்னா இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் வச்சு ஆட் பண்ணோம்ல இன்பிட்வீனில், அதே மாதிரி இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். சின்டெக்ஸ் பாருங்கள், அதே தான். லிஸ்ட் நேம் டாட் பாப்னு டைப் பண்ணிடணும், ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, உள்ளே வந்து எதை ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த இண்டெக்ஸை கொடுத்தா போதும். இப்போ எனக்கு கிஷோர் வேண்டாம், அர்ஜுன் வேண்டாம், 13 என்னென்ன வேண்டாமோ அந்த இண்டெக்ஸை மட்டும் கொடுத்தா போதும். இதில் மல்டிபிள் இண்டெக்ஸை ரிமூவ் பண்ண முடியாது, ஒவ்வொரு டைம் கீழே டைப் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ எனக்கு வந்து 12 வேண்டாம், அப்போ நான் இண்டெக்ஸ் கொடுக்குறேன் 0 1 2 கொடுக்குறேன். ரிமூவ் ஆயிரும். அடுத்து வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்ல, அப்போ ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணோம்ல. லிஸ்ட் 2 பிரிண்ட் பண்ணால் போதும்ல. ரன் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் ஆயிடுச்சா, காண மாட்டோம்ல. இப்படி தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதே இடத்துல நீங்கள் யூசர்ட்ட வாங்கி கூட கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாருமே ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு மிஸ்டேக் எல்லாருமே விட்டீங்க. என்ன மிஸ்டேக்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் வந்து உங்களுக்கு கோடிங் நான் ஒர்க் கொடுத்தேன். இந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணிடு, 2 எனக்கு இருக்கக்கூடாது, மிச்ச ரிமைனிங்கை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொன்னேன். சில நேரம் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி கொடுத்தேன். எல்லாருமே என்ன செஞ்சீங்க, சரி விஜய் அஜய் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இண்டெக்ஸை போட்டுட்டீங்க. இதோட இண்டெக்ஸ் 0, இதோட இண்டெக்ஸ் 1ன்னு. இப்போ நான் அதை பண்ணுறேன் பாருங்கள், அதே தான் நீங்கள் பண்ணதை நான் பண்ணுறேன்.
மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் அப்படி இன்னொரு பொருட்களை பார்த்துக்கோங்க. அதில் விட்டுறக்கூடாத மிஸ்டேக்கை நீங்கள் பாப்பில் இது ஒன்று தான் கரெக்டாக பண்ணணும். விஜயோட இண்டெக்ஸ் என்னது 0, எல்லாரும் இப்படி கொடுத்துட்டீங்க. நான் முதல் 2 மட்டும் ரிமூவ் பண்ண சொன்னால இதோட இண்டெக்ஸ் கொடுத்துட்டீங்க. அஜயோட இண்டெக்ஸ் வந்து 1, அதையும் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு ரிமூவ் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணீங்க. இப்போ என்னென்ன ரிமூவ் ஆயிருக்கு பாருங்க. அஜய் இருக்குது, 13 அர்ஜுன் கிஷோர். விஜயும் 12 ரிமூவ் ஆயிடுச்சு. இது எதனாலனா இப்போ நல்லா பாருங்களேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இப்படி ரன் பண்ணிட்டு இருந்தாகும். பாப் 0 இண்டெக்ஸ் என்னது விஜய் ரிமூவ் ஆயிரும். விஜய் ரிமூவ் ஆனனையும் அஜய் 0 இண்டெக்ஸாக மாறிடுமா? புரியுதா? விஜய் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ லிஸ்ட்டில் எது ஃபஸ்ட் இண்டெக்ஸு? அஜய். அப்போ அஜய் 0ல தானே ஸ்டார்ட் ஆகும். 12 தானே 1, அதான் அந்த 1க்கு பதிலாக 12 ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேயா? அது இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ண சொன்னேன்னா என்ன செய்யணும்னா மறுபடியும் 0வே கொடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பண்ண போகிறோம், 0 கொடுத்துடணும். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேயா? ரன் ஆயிடுச்சா? இப்போ அந்த முதல் 2 ரிமூவ் ஆயிடுச்சுல, இவ்வளோதான். இந்த மெத்தட் இந்த மிஸ்டேக் மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகேயா? இதுதான் மெயினானது. ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 2மே ரிமூவ் பண்ண சொன்னால் 0 0 தான் கொடுக்கணும். 0 1 கொடுத்தா இந்த லிஸ்ட்டோட அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, இதான் பாப் மெத்தடு. பாப்போட சிண்டெக்ஸ் இதான். இப்போ இதை நீங்கள் இன்சர்ட் சிண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கணும், அப்பன் சிண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கணும், பாப் சிண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ரிமூவ்னு ஒன்று பார்க்க போகிறோம். ரிமூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். பாப் மாதிரி தான். என்ன, இங்கே பாப்பில் இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணோம். ரிமூவில் டேரெக்டாக அந்த வேல்யூவை கொடுத்துருவோம். ரிமூவ் வச்சு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் பாப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிமூவ் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். லிஸ்ட் நேமு எப்பயும் போல் டாட் ரிமூவ்னே டைப் பண்ணிடுங்க. ரிமூவ்னே டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா எதை ரிமூவ் பண்ண போகிறோன்னு அப்படியே கொடுத்துடலாம். 12 ரிமூவ் பண்ண போகிறீங்களா, 12னே கொடுத்துடலாம். விஜய் ரிமூவ் பண்ண போகிறீங்களா, டபுள் கொட்டேஷனில் விஜய்னே கொடுத்துடலாம். ஆனால் கரெக்டாக கொடுக்கணும். லிஸ்ட்டுக்குள்ள எப்படி இருக்கோ அதே மெத்தட் தான் கொடுக்கணும். கேப்ஸ் மாற்றி கொடுத்துருக்காது. இப்போ நான் விஜய் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்க, அவ்வளோதான். ரிமூவ் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருவான். இப்போ நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அஜய் 12 13 அர்ஜுன் கிஷோர். விஜய் ரிமூவ் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இது மெத்தட் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை கிடையாது. இப்போ வந்து இன்னொரு குட்டி ஃபங்க்ஷன் மட்டும் பார்ப்போம். லென்த் கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன், அவ்வளோ. அது ஒன்றுமே இல்லை. லென்த்னா ஒன்றும் இல்லை. இந்த லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் டோட்டலாக இருக்குன்னு சும்மா நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லுவோம்ல. இதுக்குள்ள எத்தனை வேல்யூ இருக்குது? 6 வேல்யூ. நீங்கள் இண்டெக்ஸை யோசிச்சிடக்கூடாது. அதோட 5 தானே இருக்குன்னு சொல்லணும். அப்போ 0 1 2 3 4 5 அப்படி கிடையாது. உள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சும்மா கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வேரியபிளில் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அதை ஷார்ட் ஃபார்ம் லென் ஆஃப் லிஸ்ட் நேமை போடுங்க, முடிஞ்சு. இப்போ பியை பிரிண்ட் பண்ணுவோம். பியில் தானே இருக்குது, அவ்வளோ. ஓகே, 6 வந்துருச்சா? இவ்வளோ தான். இது ஒரு ஃபங்க்ஷன், லென்த் கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன், இது அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து லிஸ்ட்டு கம்ப்ளீட்டு. லிஸ்ட்டில் வந்து நிறையா டாஸ்க் நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. திரும்ப அந்த டாஸ்க்லாம் வச்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் உங்களை எடுக்க சொன்னேன், அதெல்லாம் திரும்ப ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் மெயினான மெத்தட் வந்து அப்பண்டு, இன்சர்ட்டு, பாப்பு, ரிமூவு, அவ்வளோதான். லென்த் இருக்குது. லென்த் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். லென்த் வேறு எதுவும் இல்லை, மெயினானது கிடையாது. லிஸ்ட்டில் நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. நமக்கு தேவையான மெயினான ஃபங்க்ஷன்ஸ் இதான் லிஸ்ட்டில். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். மெயினாக சின்டெக்ஸ்னால் எது அந்த ப்ராப்பராக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு லிஸ்ட் நேம் டாட் அப்பண்ட் உள்ள என்ன வேல்யூவோ அதை கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். உழப்பிடக்கூடாது, எல்லாத்தையுமே சேர்ந்தாப்பில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இன்சர்ட்டுக்கு லிஸ்ட் நேம் டாட் இன்சர்ட், ஃபஸ்ட்டு அதோட இண்டெக்ஸ் கொடுக்கணும், ஆமாம் என்ன வேல்யூவோ அதை கொடுத்துக்கணும், அவ்வளோதான். பாப்புக்கு வந்து லிஸ்ட் நேம் டாட் பாப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இண்டெக்ஸோ அதை கொடுத்தா போதும். ரிமூவ்க்கு அப்படியே லிஸ்ட் நேம் டாட் ரிமூவ் உள்ள என்ன வேல்யூவோ அதை டேரெக்டாக கொடுத்துடலாம். ஓகே, இவ்வளோ தான் லிஸ்ட்டில் இதான் மெயினானது. இண்டெக்ஸ் ஞாபகம் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இண்டெக்ஸ் மெத்தட்ஸ்லாம் இப்போ இண்டெக்ஸும் இது கன்ஃபியூஸ் இல்லைல்ல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங்கோ டேட்டா டைப் தான். அதில் உள்ள மெத்தட்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, அதுலேயும் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த இப்போ இங்கே பண்ணோம்ல அப்பண்ட் இன்சர்ட், அது மாதிரி ஸ்ட்ரிங்குக்குனே இருக்குது தனியாக. அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு என்ன வைக்கலாம், ஒரு நேம் வச்சுக்கிறேன். நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் என் நேம் வச்சுக்கிறேன்.
இப்போ வந்து என் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது. இப்போ அதை நம்ம கேப் லெட்டராக மாற்ற போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ஒன்றுமில்ல, அதை கேப் லெட்டராக மாற்ற போகிறோம். இப்போ நான் மாற்றுறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. கேப் லெட்டர் மாற்றலாம், ஸ்மால் லெட்டர் மாற்றலாம், கேப் லெட்டரான்னு செக் பண்ணலாம், ஸ்மால் லெட்டரான்னு செக் பண்ணலாம். இந்த மாதிரி மெயினான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்தால் நிறையா இருக்கும். நமக்கு தேவையான மெயினான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த விஜய்ங்கிறத இப்போ மேனுவலாக கேப் லெட்டரை மாற்றோம்னா நீங்கள் நம்ம உட்காந்து டைப் தான் பண்ணணும். கோடிங்லேயே மாற்றலாம். ஓகே, அதுக்கு மெத்தட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தான் சிண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லிஸ்ட்டு சிண்டெக்ஸ்லாம் முடிஞ்சு லிஸ்ட்டு ஃபங்க்ஷன் மெயினானது பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரிங்கு கொண்டோம். ஓகே, டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்குது ஸ்ட்ரிங் இது. ஓகே, இப்போது இதை நான் கேப் லெட்டரை மாற்ற போகிறேன். அதுக்கு நான் பாருங்கள் சிண்டெக்ஸை. அந்த ஸ்ட்ரிங் எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது நேம் தான் வச்சுருக்கேன். அதனால் நேம் டாட் அப்பர் கேஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் நேம் டாட் அப்பர்னு கொடுத்தா போதும். ஓப்பன் ரைட் க்ளோஸ் ரைட் மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே உள்ள கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஒன் மினிட். ஒன் மினிட்ங்க. இது ஒரு ஓகே. இப்போ மறுபடியும் அதே தான். அப்பர் ஒன்றும் இல்லை, சிண்டெக்ஸ் கரெக்ட் தான். என்ன ஒன்றுப்பா, இப்போ நான் சொல்கிறேன் இருக்கேன். நேம் டாட் அதே தான் அப்பர் ஓப்பன் ரைட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதை என்ன செய்யணும்னா, இதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண மறந்துட்டேன் நான். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நான் ஸ்டோர் பண்ணல, அதனால தான் மிஸ்டேக். இப்போ ஏ டாட் அப்பர் மாற்றிட்டேன். இப்போ நான் பிஏ பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் வேல்யூ ஆன்சரை விஜய்ங்கிற கேப்லெட்டராக மாறிச்சா கோடிங்லேயும். ஓகேயா, இது வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். சிண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சிண்டெக்ஸ் வந்து இங்கே நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மறந்துக்கூடாது. இப்போ நான் சிண்டெக்ஸ் கரெக்டாக தான் போட்டேன், வேரியபிளை ஸ்டோர் பண்ணல, அதனால தான் அது பிரிண்ட் அந்த இதை பிரிண்ட் ஆகிற மட்டும் பிரிண்ட் ஆகலை, பழைய இதை பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நேம் டாட் அப்பர், அவ்வளோதான். இதை ஸ்மால் லெட்டரை மாத்திரக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படியே அதை லோயர்னு போட்டால் முடிஞ்சு. இப்போ நான் நேம் விஜயின் கேப்லெட் இங்கேயே டைப் பண்ணிக்கிறேன். இப்போது இதை லோயர்னு போட்டுருமா, ஸ்மால் லெட்டரை மாற்றுவோமா, அப்பர் லோயர், அவ்வளோதான். கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்மால் லெட்டர் சேஞ்ச் ஆச்சா. ரெண்டு சிண்டெக்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மெயினான சிண்டெக்ஸ் இது ரெண்டு. ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் மேக்ஸிமமான சொல்கிறேன், சில இதை மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். கேபிட்டல்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் கேப் லெட்டராக மாற்றலாம். எப்படின்னா சென்டராக மாற்றலாம், ஸ்ட்ரிங்கை சென்டருக்கு கொண்டு வரலாம், ஸ்ட்ரிங்குக்குள்ளே சர்ச் பண்ணலாம். ஸ்ட்ரிங்லேயே இண்டெக்ஸ் உண்டு, அந்த அதே தான், நம்ம அதே ப்ரொசீஜர் தான். இண்டெக்ஸு ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ விஜய்ங்கிறதுல வி வந்து 0, I 1, J 2, A 3, இந்த மாதிரி தான் போகும், அதே தான்.
இண்டெக்ஸ் அதே மெத்தட் தான். பிறகு இது டெசிமல் நம்பராக செக் பண்ணலாம், நியூமரிக் நம்பராக செக் பண்ணலாம். பிறகு இஸ் அப்பர் இஸ் லோயர்னு ஒன்று இருக்குது. அது ஒன்றுமே இல்லை, அப்பர் கேஸை சேஞ்ச் பண்ணோம்ல, ஒரு வேர்டை அப்பரான்னு செக் பண்ண போகிறோம், அதுக்கு இஸ் அப்பர் இஸ் லோயர் அப்படி போடுவோம், அவ்வளோதான். அது இப்போ அடுத்த சொல்லித்தரேன். அடுத்து ஜாயின் மெத்தட் இருக்குது, ஜாயின் பண்ணலாம் 2 ஸ்ட்ரிங்கை, அவ்வளோதான். ஸ்ட்ரிப்னு ஒன்று இருக்குது, ரீப்ளேஸாக இருக்குது பார்ப்போம். இண்டெக்ஸ் மெத்தட் இருக்குது, ஆர் இண்டெக்ஸ், பார்ட்டிஷன், ஸ்ப்ளிட்டு, ஸ்ட்ரிப்பு, ஸ்வாப்பிங் இருக்குது, நிறையா இருக்குது. நமக்கு தேவையானதான் பேசிக்காக நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் கூட ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிங்கன்னா எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் விஷயம் தான். நமக்கு பேசிக்கானது தெரிஞ்சாலே மெயினாக போதும். ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கோங்க, அப்பர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறோம், லோயர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மெயினானது. இப்போ நெக்ஸ்ட் சொன்னேன்ல, இஸ் அப்பரா இஸ் லோயரான்னு செக் பண்ணுவோம். அது ஒன்றுமே இல்லை, இந்த விஜய்ங்கிறது கேபிட்டல் லெட்டரா அப்படின்னு செக் பண்ணுவோம், இல்லை ஸ்மால் லெட்டரா அப்படின்னு செக் பண்ணுவோம். அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஆன்சர் கொடுக்கும், பூலியனில் கொடுக்கும். இது இல்லை, இது இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இப்படி தான் ஆன்சர் கொடுக்கும் அது. ஓகே, இப்போ இதை நார்மலாக வேரியபிள்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம், அடுத்து வரலாம் வேரியபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் எதில் இருக்குது, நேம் இதில் இருக்குது. டாட் இஸ் முன்னாடி போட்டுக்கோங்க, அப்பர் இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்குவோம், வராது ஏன்னா இதுவும் அதைத்தானே செக் பண்ணுறோம், அதனால் ஒரு வேரியபிள் கொடுத்துருவோம். b = print b, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த விஜய்ங்கிறது கேப் லெட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். விஜய்ங்கிறது கேப் லெட்டரான இருக்குது, ஆன்சர் பார்க்குறீங்களா, ட்ரூ, கரெக்டு. ஏன்னா கரெக்டு தானே, விஜய்ங்கிறது கேப் லெட்டரான இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டராக பார்த்தோம், 4 கேப் லெட்டராக இருக்குது, ஒரு லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்குது. இப்போ கேப் லெட்டராக செக் பண்ணுவோம், என்ன இருக்கும், ஃபால்ஸ் வந்துருச்சு. ஏன்னா விஜய்ங்கிற நேம் வந்து ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்குது. எல்லாமே கேப் லெட்டராக இருந்தால் தான் கேப் லெட்டர் அதை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருந்தால் தான் ஸ்மால் லெட்டர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் சின்டெக்ஸ். அந்த ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிருக்க வேரியபிள் நேம் டாட் இஸ் அப்பர், அவ்வளோதான். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். லோயருக்கு அதே மாதிரி இஸ் போட்டு அதே மாதிரி அப்பருக்கு வர லோயர் டைப் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ இது ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு தெரியுதா பார்த்தாலே, விஜய்ங்கிறது லோயரா கேப் லெட்டரில் இருக்கா, ஆன்சர் என்ன வரும் பாருங்க, ஃபால்ஸ் வரும். ஏன்னா ரிமைனிங் 4 லெட்டர்ஸ் கேப் லெட்டரில் இருக்குது, ஏ மட்டும்தான் ஸ்மால் லெட்டர். இப்போ எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர் மாற்றுமா, ஏ மாற்றிடும். இப்போ ரன் பண்ணுறேன், ட்ரூ. ஓகே, எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அதனால் ட்ரூ வந்துருச்சு. ஓகே ஆச்சு, கரெக்டாக. இதுதான் மெயினான மெத்தடு, பேசிக்கான ஸ்ட்ரிங் மெத்தடு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, கன்கார்டினேட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது ஒன்றுமே இல்லை, ஆட் தான் பண்ண போகிறோம், அது கன்கார்டினேட் பண்ண பார்ப்போம், அவ்வளோதான். அது கன்கார்டினேட்னு சொல்லுவாங்க. இங்கே நேம் 1 வச்சுக்கிறேன், இன்னொரு நேம் 2 நம்ம இங்கேயே நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்புட் வாங்கி கூட பண்ணணும்னா பண்ணலாம், நான் இங்கே ட்ரை சும்மா காட்டுறதுனால டைப் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இந்த 2 நேமையும் ஆட் பண்ணணும் எனக்கு. ஓகே, விஜய் ஸ்பேஸ் விட்டு அஜய் நீட்டாக எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யலாம்னா, கன்கார்டினேட் பண்ணுவோம். நேம் 3ல் நேம் 1 ப்ளஸ் கன்கார்டினேட் பண்ணுறது ப்ளஸ் சிம்பிள், நடுவில் எனக்கு ஸ்பேஸ் வேணும். ஃபஸ்ட்டு இப்படியே சும்மா ஆட் பண்ணி காட்டுறேன், அடுத்து பாருங்கள். நேம் 1 நேம் 2 நேம் 3, நேம் 3 ஆன்சர் இருக்கும், நேம் 3 டிஸ்பிளே ரன் பண்ணுறேன். விஜய் அஜய் கண்டினியூஸாக வந்துச்சு, எனக்கு இப்படி தேவையில்லை, எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அப்படின்னா என்ன செய்யலாம் பாருங்கள், நேம் 1க்கு அடுத்து ஒரு கன்கார்டினேட் ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு, அடிஷன் சிம்பிள் தான், அப்படியே ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆட் பண்ணால் இங்கே நம்பர் இருந்தால் தானே ஆட் ஆகும், வேர்ட்ஸ் இருக்கனால ஜாயின் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். இங்கே ஒரு டபுள் கொட்டேஷனில், டபுள் கொட்டேஷன் என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல, டபுள் கொட்டேஷனில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு டபுள் கொட்டேஷன் போட்டு இதோட இதை கன்கார்டினேட் பண்ணிடுவோம், முடிஞ்சு. ப்ளஸ் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், விஜய் அஜய் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். இப்படி தான் பண்ணுவோம். மல்டிபிள் நேம்ஸ் கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. நீங்கள் இங்கே என்ன சிம்பிள் போட்டாலும் பிரிண்ட் ஆகும் டபுள் கொட்டேஷனில், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து டபுள் கொட்டேஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஓகே பாருங்களேன், 12 13. இப்போ நம்பர் கொடுத்தா ஆட் ஆகாது, நீங்கள் மட்டும் ஆட் ஆகும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ 12 13ங்கிறத ஒரு வேர்டாக கொடுத்துருக்கோம் சிஸ்டமுக்கு, அது என்ன செய்யும், இப்போ வேர்டை ஆட் பண்ண மாதிரி அதுவும் ஜாயின் தான் பண்ணும், 12 13 சும்மா டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான் பண்ணும். ஓகே, அது மாதிரி தான் கூடாது, மெயினானது. மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது, அந்த மிஸ்டேக் எப்பயுமே.
இது ஒரு நோட் பண்ணிக்கோங்க, மெயினான மெத்தடு. இதான் கன்கார்டினேட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் இதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ வந்து கவுண்ட் பார்க்க போகிறோம். லென்த் அங்கே லென்த் லிஸ்ட்டில் பண்ணோமா, அதே மாதிரி இங்கே கவுண்ட், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே இல்லை. கவுண்ட் மெத்தடு. 1 மினிட் இருங்க, என் வாய்ஸ் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கானு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ கவுண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸை கண்டுபிடிச்சோமா, ஸ்ட்ரிங்கில் உள்ள எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்கு ஒரு வேர்டு, விஜய்ங்கிறதுக்குள்ள எத்தனை லெட்டர் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். நேம் ஒன்று வந்து விஜய்னு வச்சுக்கிறேன் உள்ள, உங்களுக்கு அதை ட்ரை பண்ணி காட்டுறேன். இது ஒரு ஃபங்க்ஷன், இது கொஞ்சம் அப்பப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும், அதனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு வேரியபிளே வச்சுக்கோங்க, கவுண்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ரிங்கோட நேம் வேரியபிள் நேம் 1. இப்போ சியை பிரிண்ட் பண்ண ஆன்சர் கிடச்சிருமா? ஓகே, ரன் பண்ணுறேன். எரர் வந்திருக்கு, ஏன்னா கவுண்ட் இஸ் நாட் டிஃபைன் வருது. கவுண்டை நம்ம இப்படி யூஸ் பண்ணக்கூடாது, அது வேற ஒரு மெத்தட் இருக்குது பாருங்க. எரர் தான் வரும். இதுவும் மெத்தட் கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. இப்போ எதை கவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த நேம், அந்த வேரியபிள் நேம் டாட் கவுண்ட் உள்ள மறுபடியும் அந்த வேரியபிளை கொடுக்கணும். ஓகே, உள்ள வந்து ஒரே ஒரு எப்படி சொல்லனா, ஒரு வேர்டு தானே இருக்குது இதெல்லாம். இப்போ வந்து லென்த்துக்கும் கவுண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். லென்த் வந்து அதுக்குள்ள இப்போ நான் இருந்தேன், ஃபஸ்ட் லென்த் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அடுத்து கவுண்ட் பண்ணி காட்டுறேன். விஜய்னு ஒரு வேர்டு, ஒரு வேரியபிளில் லென்த்து நேம் 1 பிரிண்ட் பி கொடுக்குறேன். எத்தனை கேரக்டர்ஸ்னு சொல்லிடுவோம், 5. இப்போ கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு வேர்டில் எத்தனை இது இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் அஜய்னு ஒன்று போட்டுறேன், கிஷோர்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். கவுண்ட் இப்போ கண்டுபிடிப்போம். ஒரு வேரியபிள் எப்பயும் போல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, லென்த்து கவுண்ட்டுக்கு டிஃபர் இருக்குது. ஓகே, கவுண்ட்னா ஸ்ட்ரிங்கில் வந்து கவுண்டு எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுது. ஓகே, நேம் 1 டாட் கவுண்ட் நேம் 1. இது ஸ்ட்ரிங்காக விட்டுறக்கூடாது, வேரியபிளில் 1. இது வந்து ஸ்பேஸை வந்து அது கணக்கு எடுத்துக்கல, டோட்டலாக நேமுக்குள்ளே ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படி சொல்லுது. ஓகே, இப்போ இதுங்களே நம்ம இங்கே கொடுப்போம். இப்போ கவுண்ட் மெத்தட் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். பேராமீட்டர்னால் இங்கே வந்து பாஸ் பண்ண போகிறோம், ஏ எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு கேட்குறோம். 3 வந்துச்சா? இங்கே வந்து வேர்டாகவும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். வேர்டு நான் இங்கே என்ன கொடுத்தேன், நேம் 1 கொடுத்துட்டேன். நேம் 1 வந்து 1 டைம் தான் இருக்காது, அப்படி தான் சொல்லுவோம். நேம் 1 டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏவை என்ன செய்யும், அந்த நேம் 1க்குள்ளே எத்தனை டைம் இருக்குன்னு செக் பண்ணோம். இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, 3 ஏ, அதெல்லாம் 3 கொடுத்துச்சு. இங்கே நான் இப்போ ஜே சர்ச் பண்ணுறேன், 2 வரும்னு நினைக்கிறேன். 2. விஜயில் ஒரு ஜே இருக்குது, அஜயில் ஒரு ஜே இருக்குது. கவுண்ட் மெத்தட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு வேர்டுக்குள்ளே எத்தனை இது இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்க்குறது தான் கவுண்ட் மெத்தட். ஓகே, வேறு எதுவுமே இல்லை, இது சும்மா நார்மலாக சின்ன வழி தான். லென்த் வந்து எப்பயும் போல கண்டுபிடிக்கும், இது இந்த மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ளேஸ் பார்க்க போகிறோம்.
ரீப்ளேஸ்னா ஒன்றுமே இல்லை, எனக்கு இந்த விஜய்ங்கிறதுல அஜய்ங்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு நேம் வேணும், இல்லை ஏஜேன்னு ஒரு கேரக்டரை மட்டும் மாற்றணும்னா கூட மாற்றலாம். எப்படி மாற்றணும் பாருங்க. இப்போ ரீப்ளேஸ் மெத்தட் பார்ப்போமா. எப்பயும் போல ஒரு வேரியபிள் வச்சுக்கணும், ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணி அது வேறு புது ஆன்சர் வரும். நேம் ஒன் டாட், அதே மாதிரி தான் ரீப்ளேஸ். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்னா, எதை மாற்ற போகிறீங்க, உள்ளதில் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா ஒரு இதை, அப்போ எதை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதைத்தான் கொடுக்கணும். ஓகே, அது மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம எதை சேஞ்ச் பண்ண போகிறோம், அஜயவே சேஞ்ச் பண்ணிடுவோம் டேரெக்டாக. ஓகே, அஜய் கொடுத்துட்டு கம்ப்யூட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு கமா, அஜய்க்கு பதில் என்ன நேம் வைக்க போகிறோம் அதை கொடுக்கணும்ல. மறுபடியும் அதை டபுள் கொட்டேஷனில் பிரகாஷ்னு கொடுக்குறேன், பிரகாஷ் டபுள் கொட்டேஷன். ஓகே, இப்போ சியை பிரிண்ட் பண்ணுவோமா. ஓகே, விஜய் பிரகாஷ் மாறிச்சு அஜய், அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு அப்பன் லிஸ்ட்டில் கூட அப்பன் பண்ணால் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ரீப்ளேஸ் மறந்துடக்கூடாது, நேம் ஒன் டாட் ரீப்ளேஸ், எதை மாற்ற போகிறீங்களோ அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கு பதில் என்ன மாற்ற போகிறீங்களோ அது செகண்டு. இந்த மெத்தடில் தான் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் தான் மெயினான ஃபங்க்ஷன். அடுத்து ஒரு 2 மெத்தட் இருக்குது, ஸ்ப்ளிட்டு ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து மெயினான மெத்தடு. அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் வேறு பர்பஸோட யூஸ் ஆகும், அதனால் அதை அடுத்து சொல்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போதைக்கு பார்த்த எல்லாத்தையுமே திரும்ப இருக்க ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்து ஸ்ப்ளிட்டு ஸ்ட்ரிப்பு அதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ரிமைனிங் எல்லா ஃபங்க்ஷன் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிங்கன்னா நிறையா வரும், ரெண்டு நாளும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையானது. இப்போ வந்து இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்டெக்ஸ் மறந்துடக்கூடாது. ஸ்ட்ரிங் டைப்பில் என்னென்ன பார்த்துருக்கோம், அப்பர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறது, லோயர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்பர் கேஸான்னு செக் பண்ணுறது, லோயர் கேஸான்னு செக் பண்ணுறது, அதே மாதிரி கன்கார்டினேட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணி பார்த்தோம், இப்போ தான் இது பார்த்தோமா, கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் உள்ள கவுண்ட் பண்ணுறதுக்காண்டி. ஒரு இதில் உள்ளதை எல்லாம் எது கவுண்ட் பண்ணணும்னா லென்த், இங்கேயும் அதே லென்த்து தான், லிஸ்ட் மாதிரி அதே எல்இஎன் தான். லாஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்துருக்கோம், ரீப்ளேஸ் பார்த்துருக்கோம். இன்னும் 2 சின்ன ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இருக்குது, ஸ்ப்ளிட் அண்ட் ஸ்ட்ரிப்பு. ஓகே, அவ்வளோதான், அதோட முடிஞ்ச ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த டாப்பிக்கில் போக போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிப்பு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, இதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்ப்ளிட் ஸ்ட்ரிப் அப்படியே சொல்கிறேன். இப்போது பல சப்லாம் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, திரும்ப கூட இருக்க லிஸ்ட்டில் என்னென்ன சின்டெக்ஸ்லாம் பார்த்தோம். ஏன்னா இதை பார்க்க மட்டும் அந்த சின்டெக்ஸ் ஞாபகம் இருக்காது, மறந்தான் போகும், எல்லாத்துக்குமே மறக்கம் செய்யும். திரும்ப அதை ஒரு ஞாபகப்படுத்திக்கோங்க, லிஸ்ட்டில் என்னென்ன சின்டெக்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ், இங்கே என்னென்ன சின்டெக்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட்டு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட்டுங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, அதை இது பார்ப்போம். ஸ்ப்ளிட் ப்ராப்ளம். இப்போ ஸ்ப்ளிட்டு ஒன்றுமே இல்லை, இப்போது நான் இது போல் ஸ்பேஸை எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு ஒருக்க, அப்புறம் தான் ஃபஸ்ட்டு புரியும்.
ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, ஸ்ப்ளிட்டு. ஆனால் அதில் எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், கமா கொடுக்கேன். இதை நானே இங்கே கமா கொடுத்து இப்படி கொடுத்துக்கிறேன். இது டோட்டலாக ஒரு ஸ்ட்ரிங்கு, சரியா? அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கு. இதை நம்ம எனக்கு தேவை கமா வச்சு தனித்தனியாக வேணும். விஜய் தனியாக, அஜய் தனியாக, கிஷோர் தனியாக, தனித்தனியாக வேணும். ஸ்ப்ளிட்டை மறந்துடக்கூடாது. ஸ்ப்ளிட்டில் ஒரு இது இருக்குது மெயினானது. அதை நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், நீங்களே கண்டுபிடிக்க முடியுதான் பாருங்கள். ஒரு வேரியபிளில் வச்சுக்குவோம். ஸ்ட்ரிங் நேம் என்னது, நேம் 1 டாட்டு ஸ்ப்ளிட்டு. இதுக்குள்ளே என்ன கொடுக்கணும், தான் சின்டெக்ஸு. எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ அதை கொடுத்தா போதும். கம்மா வச்சு தான் நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், அப்போ கம்மா கொடுக்குறேன். உள்ளே பாருங்கள், 1 மினிட் இருங்க அப்படியே. ஹலோ, யார்? சரி, காலையில் பேசிட்டேன். பேசிட்டேன் காலையில் இல்லை சொல்கிறேன். இப்போ வந்து உள்ள எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னு சொன்னேன்னா, கமா வச்சு தானே பண்ண போகிறோம். கமா கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போ பியை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள் ஆன்சர் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வருதுன்னு. ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, கம்மா போச்சு. விஜய், அஜய், கிஷோர். இந்த ப்ராக்கெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்கே பார்த்தோன்னு லிஸ்ட்டு ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்ப்ளிட்டோட மெயின் பர்பஸ் என்னன்னா, ஆன்சரை லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிடும். லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணால் லிஸ்ட்டில் கொடுத்துரும் ஆன்சரை மட்டும். இப்போது இஸ் அப்பர், இஸ் லோயர், அப்பர்லாம் மாற்றணும். அது சும்மா நார்மலான டிஸ்பிளே ஆச்சு. விஜய் கேபிட்டல் மாறிச்சு, ஸ்மால் லெட்டர் மாறிச்சு. ஸ்ப்ளிட்டு மட்டும் பார்த்தீங்களா, ஆன்சரை தூக்கி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துரும். அது ஒன்று தான் இதில் மெயின் யூசேஜ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து நார்மலாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. இப்போ நான் அந்த கம்மா எடுத்துடுறேன். எதை பொறுத்தனாலும் ஸ்ப்ளிட் பண்ணலான்னு சொன்னேன்ல, எதை வச்சுனாலும் ஸ்ப்ளிட் பண்ணலானே. விஜய், அஜயில் நிறைய ஏ இருக்குல்ல, ஏ வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஏ கொடுத்துடணும். இங்கே எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துடணும், அவ்வளோதான். மாறிடுச்சா? ஏவை பொறுத்து எப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்குது பாருங்கள். ஏ வச்சு இங்கிட்டு உள்ள ஒரு ஸ்ப்ளிட், இங்கிட்டு ஏ வச்சு ஏவை கொடுத்தோம்னா ஏக்கு இங்கிட்டு உள்ள தனியாக பிரிச்சிடும், இங்கிட்டு உள்ள தனியாக பிரிச்சிடும், அவ்வளோதான். பிரிச்சிருக்கு பாருங்கள் தனித்தனியாக. கரெக்டாக இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் கொடுக்கும், ஸ்பேஸ் உள்ளே இல்லை, அதனால் அப்படியே வரும். இந்த இங்கே ஒரு ஸ்பேஸ் வேணால் நம்மளே கொடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே மட்டும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா? இது மாதிரி நீங்கள் யூசர்கிட்ட இன்புட் வாங்கி கூட இங்கே பாஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணலாம். யூசர்ட்டே எதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னு அவங்ககிட்ட கேரக்டர் வேரியபிள் வாங்கி கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் அப்ரூவ் கொடுக்கலாம். இதான் ஸ்ப்ளிட்டு. ஸ்ப்ளிட்டில் நீங்கள் மறக்கக்கூடாது என்னென்னா, ஆன்சர் லிஸ்ட்டில் கொடுக்கும். ஓகே, இப்போ ஸ்ட்ரிப்பு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப் பார்த்துருவோமா? ஸ்ட்ரிப்பு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். இங்கிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ், இங்கிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்றேன். ஓகே, நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்றேன். அதே மாதிரி ஒரு வேரியபிள் ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் நேமு டாட் ஸ்ட்ரிப்பு ஓப்பன் ரைட் க்ளோஸ் ரைட், உள்ளே எதுவுமே கொடுக்கக்கூடாது. இப்போ பியை பிரிண்ட் பண்ணுறேன். என்ன இருக்குது பார்த்தீங்களா? சென்டரில் ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்குது, லாஸ்ட்லேயும் ஸ்பேஸ் அப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இப்போது லாஸ்ட்டில் வந்து இருங்க, அதை எப்படி உங்களுக்கு டிஃபர் பண்ணி காட்டுறதுன்னா, இப்போ உங்களுக்கு நான் வேணால் அதை டிஃபர் பண்ணி எப்படி காட்டுறதுன்னா, ஒன்றுமே இல்லை. இது என்ன செய்யும் உங்களுக்கு இங்கிட்டு, இதை நீங்கள் இப்போதைக்கு இந்த ஸ்டிப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிப் என்ன செய்யும், ஃப்ரண்ட்டில் உள்ள ஸ்பேஸையும் லாஸ்ட்டில் உள்ள ஸ்பேஸையும் எடுத்து விட்ரும். சென்டர் ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். ரன் பண்ணி பார்க்கும்போது இங்கே உள்ள ஸ்பேஸை எடுத்து விட்டுருச்சு, இங்கிட்ட உள்ள ஸ்பேஸை எடுத்துருக்கோம். இங்கிட்ட நம்ம எதுவும் இல்லாதனால அப்படி தெரியுது. ஓகே, ஸ்டிப்போட பர்பஸ் என்னென்னா, ஒரு வேர்டோ ஒரு பெரிய பேராகிராஃபோ இருக்குது, முன்னாடியோ லாஸ்ட்டில் அன்வான்ட் ஸ்பேஸ் இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரிங் நேம் கொடுத்து ஸ்ட்ரிப்பு கொடுத்தீங்கன்னா
முன்னாடி உள்ள ஸ்பேஸ் எடுத்துரும், பின்னாடி உள்ள ஸ்பேஸ் எடுத்துரும், அவ்வளோதான். சென்டர் ஸ்பேஸை எடுக்காது. இதில் நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்டிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா பண்ணலாம், ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் ரைட்டு அதை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எனக்கு இப்போ வந்து ரைட்டு இதை மட்டும் எடு அப்படின்னா இங்கே ஆர் கொடுத்தா போதும். ரைட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர். பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் அப்படியே இருக்கா ஸ்பேஸு, ரைட்டில் மட்டும் கிளியர் பண்ணிடுச்சா. அதே மாதிரி லெஃப்ட் போடுமா, எல்லு லெஃப்ட்டை கிளியர் பண்ணிச்சு. ரைட்டில் இங்கே எனக்குள்ள இருக்குது, நமக்கு இப்போ இங்கே இருக்கிறதுனால தெரில. ஓகேயா, நான் இங்கே கூட கர்சரை வச்சு இங்கே ஒரு ஸ்பேஸ் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லைனா மவுஸ் வச்சு கொண்டு போய் பாருங்கள், எந்த லிமிட் வரையும் கொண்டு போக முடியுதோ அங்கே வரையும் தான் இருக்குது ஸ்பேஸ். ஓகே, இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா, ஸ்டிப்போட ஃபங்க்ஷன் இதான், மறந்துடக்கூடாது. ஸ்டிப்போட யூசேஜ் ஃப்ரண்ட்லேயும் லாஸ்ட்லேயும் கிளியர் பண்ணணும். நமக்கு ஃப்ரண்ட் மட்டும் தேவை, லாஸ்ட் மட்டும் கிளியர் தேவைன்னா மாற்றிக்கலாம், அவ்வளோதான். நம்ம பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எதனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம், மெயினானதெல்லாம் நிறையா பார்த்தோம். ஒர்க் அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கூட நான் இன்னொரு சொல்கிறேன். அப்பர் கேஸு, இப்போ நான் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாம் மொத்தம் அந்த சின்டெக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அதுதான் மெயின். அது ஞாபகம் இருந்தாலே போதும். சின்டெக்ஸ் ஞாபகம் இருக்கணும். அதோட எப்படின்னா ப்ராப்பராக எப்படி வேல்யூஸ் பாஸ் பண்ணணும், அதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் கொடுப்போம்ல. ஒவ்வொரு சேஞ்ச் ஆச்சா, லிஸ்ட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக அப் அண்டு இண்டெக்ஸு மெத்தடு ஒன்று தனியாக பார்த்தோம், அதுக்கு சின்டெக்ஸ் எப்படி கொடுத்தோம் தெரியும். அதுக்கடுத்து இன்செர்ட் பார்த்தோம், பாப் பார்த்தோம், ரிமூவ் பார்த்தோம், லென்த் கண்டுபிடிச்சோம். அடுத்த ஸ்ட்ரிங்கில் அப்பர் கேஸ் சேஞ்ச் பண்ணோம், லோயர் கேஸ் சேஞ்ச் பண்ணோம், லோயர் கேஸான்னு செக் பண்ணோம், அப்பர் கேஸான்னு செக் பண்ணோம். வேறு வந்து கன்கார்டினேட் பண்ணி பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக 2-3 பார்த்தோம், ஸ்ட்ரிப்பு, ஸ்ப்ளிட்டு. ஓகே, ரீப்ளேஸ் பார்த்தோம். மெயினாக ரீப்ளேஸ் நான் மறந்துடக்கூடாது. ஓகே, இதெல்லாம் மெயினானது, இதை மறந்துடவே கூடாது எப்பயுமே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு இன்டிஜரை வேர்டாக மாற்ற போகிறோம், ஒரு வேர்டை இன்டிஜராக மாற்ற போகிறோம். வேர்டை இன்டிஜராக மாற்ற முடியாது, ஒரு நம்பர் உள்ள வேர்டை இன்டிஜராக மாற்றலாம். அது எப்படி ப்ரோக்ராமில் மாற்றலான்னு பார்க்க போகிறோம். கேட்குறேன், இது நோட் பண்ணிக்கோங்க, கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஒன்றுமே இல்லை, லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு இது வச்சுக்குவோம், ஒரு லிஸ்ட் நேம் வச்சுக்கிறேன் சும்மா. உள்ளே வந்து நம்பரை ஃபுல்லாக வேர்டாக கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லா நம்பரையும் வேர்டாக கொடுத்துட்றேன். 11, 12, 13. இப்போ எனக்கு இந்த இதில் வந்து நீங்கள் இண்டெக்ஸ் மெத்தட் எடுத்து இந்த 11 ஃபஸ்ட்டு நம்பரே லாஸ்ட் நம்பரே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன செய்வீங்க? இந்த ப்ரோக்ராம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த டாஸ்க் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் யோசிக்கணும் எப்படி பண்ணலான்னு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே உள்ள ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 11, லாஸ்ட் நம்பர் என்னது 13. இதை வெளியே எடுத்து ஆட் பண்ணி எனக்கு அதை ஒரு ஆன்சராக கொண்டு வாங்க, அவ்வளோதான். ஆன்சர் 24ன்னு வரப்போகுது, அதை ஒரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ணுங்க, முடிஞ்சு. எனக்கு இவ்வளோ தான், இதான் ஆன்சராக வேணும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ மறந்துடக்கூடாது, உள்ளே வந்து நம்பராக இல்லை வேர்டாக இருக்குது, அப்போ நம்பராக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் மெத்தட் எடுத்து கெட் பண்ணிடுவோமா ரெண்டையும், அடுத்து அதை மாற்றுவோமா. ஃபஸ்ட்டு 11ஓட இண்டெக்ஸ் என்னது 0. அடுத்து இன்னொரு வேரியபிளில் 13ஓட இண்டெக்ஸ் என்னது 2 கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பியில் 11 இருக்கும், சியில் 13 இருக்கும். ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணி பார்ப்போமா? ஆட் பண்ணால் ஆட் ஆகாது, ஏன்னா அது ஒரு வேர்டாக இருக்குது, கம்பைன் தான் ஆகும். ஞாபகம் இருக்கா, ஆல்ரெடி சொன்னேன். இப்போ நான் அப்படி டேரெக்டாக 2a+b கொடுத்துட்றேன். ஆட் ஆகி ஆன்சர் வரணும், ஆனால் எனக்கு வராது. பாருங்கள் நான் என்ன வருதுன்னு. a+bயில் மாற்றி போட்டேன், b+cயில் 11, 13 ஆட் ஆகலையா? இங்கே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம், நம்பராக 24ன்னு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இன்டிஜராக மாற்ற போகிறோம். என்ன செய்யலாம், அதுக்கு இன்னொரு வேரியபிள் வச்சுக்கிறேன், டி ஈக்குவல் டு இன்டிஜராக மாற்றுறதுக்கு என்னென்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன். ஒரு யூசர்கிட்ட ஒரு நம்பரை இன்புட் வாங்குறதுக்கு மாதிரி என்ன லைன் போட்டோம், ஐஎன்டின்னு ஒன்று போட்டோமா, அதைத்தான் இங்கேயும் போடணும், அவ்வளோதான்.
இப்போ தெரியுதா அங்கே ஏன் ஐஎன்டி போட்டோன்னு? யூசர்ட்ட ஒரு நம்பர் இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் லைன், அந்த நம்பரை ஐஎன்டியா மாத்திரக்காண்டி தான் முன்னாடி ஐஎன்டி போட்டோம். ஐஎன்டினா இன்டிஜர் நம்பர், அவ்வளோதான். இப்போ பியில் தானே 11 இருக்கு, பி கொடுத்துட்டா நம்பராக மாறிடும்ல. இப்போ 11 வந்து இப்போ நம்பராக மாறிடுச்சு. அடுத்து இல வந்து அந்த 13 மாற்றிடுவோம், மறுபடியும் ஐஎன்டியா. சி கொடுத்தா முடிஞ்சா? இப்போ பாருங்க தனித்தனியாக இருக்கு, சேஞ்ச் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இந்த டிஏவும் இல தானே நம்பர் இருக்கு, பிரிண்ட் பண்ணுறேன். டி ப்ளஸ் இ கொடுத்துட்றேன், ஆட் ஆகும். ஓகே 24 நிமிஷம். இப்போ புரிஞ்சா? ஐஎன்டி இதை வந்து தேவையான நேரத்தில் நம்ம ஐஎன்டியாக மாற்ற வேண்டியிருக்கும். இனிமேல் நம்ம பார்க்க போகிற நிறையா ப்ரோக்ராமில் இது யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கரெக்டாக இதோட பர்பஸ் தெரியணும், சும்மா மெமரிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போது இது புரிஞ்சு ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இன்டிஜரை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம் பார்ப்போமா? இப்போ என்ன செய்யணும், இப்போ பாருங்களேன், இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க, எப்படி யூஸ் ஆகுது தெரியும். இப்போ இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 11 கெட் பண்ணோம் இண்டெக்ஸ் மெத்தடில், 13 கெட் பண்ணோம், ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஸ்டோர் பண்ண மொத்தத்தில் இந்த பியும் சியும் நம்பராக இல்லை பேர்டாக இருக்குது. ஓகே, அதை ஒரு நம்பராக மாற்றிட்டோம். நம்பராக மாற்றி டியில் ஸ்டோர் பண்ணிட்டோம், இயில் ஸ்டோர் பண்ணிட்டோம், ஆட் பண்ணிட்டோம், முடிஞ்சு. இப்போ என்ன செய்வோம், ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றுவோமா? இப்போ பாருங்க, எனக்கு வந்து ஆன்சர் வந்து 4 1 வந்து டிஸ்பிளே ஆகணும் இப்படின்னு சொல்லிட்டேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 11 மட்டும்தான் இருக்குது. அப்போ 11 2 டைம் போட்டால் 4 1 டிஸ்பிளே பண்ணிடலாமா? ஓகே. இப்போ வந்து ஆனால் 11 வந்து இப்போ நம்பராக இருக்குது, டபுள் கொட்டேஷன் கொடுக்கல, அதனால் நம்பராக இருக்குது. நம்ம இப்போ அந்த ப்ளஸ்ஸை போட்டால் என்ன ஆகும்னா 22 வந்துடும். அதுக்காண்டி இப்போ நம்ம என்ன செய்யணும், இது ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு நீங்கள் வெளியே எடுத்து டபுள் கொட்டேஷன் போட்டு கொடுக்கணும்னா அப்படி கொடுக்கக்கூடாது, மேனுவலாக நம்ம ப்ரோக்ராமில் மாற்றுவோம். ஃபஸ்ட் என்ன செய்வோம், மொதல் மெத்தடு பி, அதை இண்டெக்ஸ் மெத்தட்லேருந்து எடுப்போம். 11 0 பொசிஷன் தானே, 0 எடுத்துருவோம். இப்போ பிக்குள்ளே 11ங்கிற நம்பர் இருக்குது. நமக்கு கேரக்டராக இருந்தால் தான் 11 11 2 ஆட் ஆகி 4 1 டிஸ்பிளே ஆகும். இப்போ என்ன செய்யலாம் அதுக்குன்னா, இப்போ பாருங்கள், இன்னொரு வேரியபிளில் சி ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஆஃப், இது எதோட புரியுதா? இன்டிஜரோட மொதல் 3 லெட்டரு ஐஎன்டி, இது ஸ்ட்ரிங்கோட மொதல் 3 லெட்டரு, புரியுதா? அவ்வளோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டிஜரோட மொதல் 3 லெட்டர் ஐஎன்டியை தான் நம்பராக மாற்றுறதுக்கு போட்டோம். ஸ்ட்ரிங்கோட மொதல் 3 லெட்டர் எஸ்டிஆர், இதை நான் வேர்டாக மாற்றுறதுக்கு இதை போடுறோம். எஸ்டிஆர் ஆஃப் பியை கொடுத்தா முடிஞ்சா? பி இப்போ பியில் தானே 11 நம்பர் இருக்குது. இப்போ பி வேர்டாக 11 வந்து வேர்டாக மாறி இருக்கும். இப்போ பாருங்கள் பிரிண்ட்டு, இப்போ நீங்கள் வேர்டாக மாறிடுச்சுன்னு ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? பாருங்களேன், 11 11 ஆட் ஆகாது, ஜாயின் ஆகி டிஸ்பிளே ஆயிடுச்சா? கன்கார்டினேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த மெத்தட் யூஸ் ஆகுதா? இப்படி தான் இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்ட்ரிங்காக மாற்றுற மெத்தட் இதுதான். இதே மாதிரி தான் ஃப்ளோட்டாக மாற்றுவாங்க, நிறையா ஃபங்க்ஷன் நிறையா இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோன்னா இன்டிஜர் டு ஸ்ட்ரிங்காக மாற்ற தெரியணும், ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்ற தெரியணும், மெயினானது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபார்னால் ஒன்றும் இல்லை, ஐட்ரேஷன் தான். இப்போ இதெல்லாம் ஒரு திரும்ப பார்த்துக்கோங்க, எப்படி இன்டிஜராக மாற்றணும், ஸ்ட்ரிங்காக மாற்றணும். இந்த மாதிரி நீங்களே கூட ஒரு டாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லிஸ்ட்டில் ஒரு வேல்யூஸ் வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் எடுத்து அதை ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே நடுவில் உள்ள 2 நம்பர் எடுங்க. இண்டெக்ஸ் மெத்தடும் உங்களுக்கு ரீகால் ஆகும், பழைய மெத்தடும் ரீகால் ஆகும். இப்போ இன்னொன்று இதில் என்ன செய்யணும்னா, இப்படி கொண்டு வரீங்களா, ஆன்சர் வந்து சியில் தானே இருக்குது, இது ஒரு வேரியபிள் வச்சு நம்ம அப்பண்ட் அவருக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்பண்ட் மெயினானது. ஆன்சர்னு இப்படி ஒன்று ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஆன்சர் சியில் இருக்குது, என்ன செய்யுங்க, டக்குன்னு அப்பண்ட் பண்ண என்ன செய்யணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஆன்சரை ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்து பழகிக்கோங்க நீட்டாக. ஓகே, அப்பண்ட் சின்டெக்ஸ் ஞாபகம் இருக்கா? லிஸ்ட் நேம் டாட் அப்பண்ட், எதை அப்பண்ட் பண்ண போகிறோம், ஆன்சர் இப்போ எதில் இருக்குது, ஆன்ஸுங்கிற வேர்டில் இருக்குது, ஆன்சர். எங்க நான் இன்னும் பிரிண்ட் டி கொடுக்கணும்ல, அப்போ தானே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். பிரிண்ட் டி கொடுக்குறேன், ரன் பண்ணுறேன், நான் தப்பா பண்ணேன். ஓகே, ஆன்சர் தனியாக ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோமா? எந்த ப்ரோக்ராம் டாஸ்க் போட்டாலும் ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்து பழகிக்கோங்க, அப்பன் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. இப்போ அடுத்து ஃபார் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகே, இருங்க, இது நல்லா ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க.